சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். அரசியல் ரீதியிலான விமர்சனங்கள் தரந்தாழ்ந்து கொண்டே இருக்கின்றனவா தமிழகத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய திரு EVKS இளங்கோவன் அவர்களுடைய பதில் இருக்கிறது. கருத்து பதிவு செய்யப்பட்ட அந்த அவருடைய பதிலை கேட்கலாம். அவரிடம் நான் வைத்திருந்த கேள்வி என்பது இந்த இடத்துல கொஞ்சம் கூட உள்ளபடியே சொல்லுங்கள், நீங்கள் பேசிய கருத்து தவறு என்று உங்களுக்கு மனதில் படவில்லையா? ஒரு பெண் மீதான ஒரு முதலமைச்சர் மீதான இது போன்ற விமர்சனங்கள் உள்ளபடியே நாகரிகமானது என்றுதான் நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த விமர்சனத்தை ஒருபொழுதும் நீங்கள் தவறு என்று கருதவில்லையா என்று கேட்டிருந்தோம். அவருடைய பதில். முதல்வர் குறித்து நான் என்ன பேசினேன்? நான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவிற்கும் ஒரு கள்ள உறவு இருக்கிறது என்று சொன்னேன். ஆகவே அவர்கள் 2 பேரும் சந்தித்து இருக்கின்றார்கள். என்ன 1 மணி நேரம் பேசினார்கள். சாதாரணமாக மோடி அவர்களும் பேசுவதில்லை, இந்த அம்மையாரும் பேசுவதில்லை. என்ன செய்தார்கள்? அவர் தேர்தலிலே அவங்க அதிமுகவோடு கூட்டணி வேணும், எங்களுக்கு 10 இடங்கள் கொடுங்கள் என்று மோடி கேட்டார். இவர்கள் 2 இடம் தான் தருவேன் என்று சொன்னார்கள் என்றுதான் நான் சொன்னேன். இதுல என்ன எனக்கு தெரியவில்லையே. அது 2 விஷயம். அவர் இன்னைக்கு பேட்டியிலும் கூட அதான் சொல்றார் திரு ஸ்ரீதரன். 2 கட்சியும் கூட்டணி வைக்க மாட்டோம் இந்த தேர்தலில் என்று உறுதியளித்து விட்டால் நாளைக்கே சொல்லட்டும், நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், நான் என்னுடைய கருத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. ஒரு விஷயம், அவர் கூட்டணி குறித்து தான் நான் ஒரு கருத்து பேசினேன் அப்படின்னு அவர் ஒரு கருத்து பதிவு. ஆனால் அதுவல்ல பிரச்சனைக்கு காரணம், அதுவல்ல அவர் தெரிவித்த கருத்து. இன்றைக்கு ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் அந்த மாதிரி தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசக்கூடாது என்பதுதான் தலைப்பு. அவர் கூட்டணியை பற்றி பேசுறது, கூட்டணி அவர்களே முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு 21 பக்க அறிக்கையை கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கான ஒரு நிறைய விஷயங்கள் கேட்டு பெறணும், அதற்கான அறிக்கையை நான் பிரதமர்கிட்ட கேட்டிருக்கேன், அது தரேன்னு சொல்லியிருக்காரு. அது விஷயமா டிஸ்கஸ் பண்ணணும் தெளிவாக ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்காங்க. அதோடு இல்லை, தமிழகத்துக்கு மிக அளவில் நரேந்திர மோடி அவர்கள் உதவி பண்ணியிருக்காரு. துறைமுக திட்டம், தூத்துக்குடி துறைமுகமாக இருக்கட்டும், அப்போ 10,000 கோடி ரூபாய் நேற்றுக்கு கூட சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு 4 வழி சாலை ஈஸியாக இருக்குது. இது மாதிரி 72 MP இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு 13 ஸ்மார்ட் சிட்டி தான். ஒரு MP ஒரு பிரதமர் தமிழகத்தை பற்றிய நலன் சார்ந்த பிரதமர், தமிழகத்தின் நலன் சார்ந்த முதலமைச்சர் பேசுறார். அவங்க என்ன சொல்றாரு? தமிழகத்தின் நலன் சார்ந்த கோரிக்கைகளை கேட்டிருக்காரு. பிரதமரும் அதற்கு ஆவண செய்வன் சொல்லியிருக்காரு. ஆனா அதை பத்தி அவருடைய பேச்சு நீங்கள் உங்களால முழுமையா அப்படியே ஒளிபரப்ப முடியுமா? என்ன சொன்னார்? அந்த வார்த்தை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அலங்கரித்த பதவி, பண்பாளர்கள் பதவிக்குரிய கண்ணியத்தோடு நடந்து கொண்டார்களா? அதுதான் எங்களுடைய கேள்வி. நாடாளுமன்றம் மிக புனிதமானது. உங்களுடைய பிரதமர் மோடி அவர்கள் அதை விழுந்து கும்பிட்டு வணங்கி உள்ள போறாரு. பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசிய பேச்சுக்கெல்லாம் நம்ம இங்கேயே போட்டு காட்டணும். எவ்வளவு மோசமான வார்த்தைகள். எந்த வார்த்தை வேணாலும் பேசுங்க. ஒரு முதலமைச்சரையும் ஒரு பிரதம மந்திரியும் தனிப்பட்ட முறையில அப்போ ரிக்ஷா எடுக்கிறவன், டீ சாப்பிடுறவன், ஊர்ல கறிக்கடை பாய், இவனை எல்லாம் நீங்க பேசலாம். ஆனா முதலமைச்சர் மட்டும் பேசிடக்கூடாது. மாநில தலைவர் எல்லோரும் சட்டத்தின் முன் சமம் தான் பேசுவது. அவர் 4 பேர் கை தட்டுவாங்க என்பதற்காக ஒரே ஒரு விஷயத்துக்கு வந்துடுறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்ல, நான் சொல்றது கேட்டுருங்க செந்தில். கொரில்லா என்று ஒரு வார்த்தை சொன்னார். யார? பிரதமர் மோடி சொல்றாரு. ஆனா அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னோம். ஏன் மன்னிப்பு கேட்கல? நான் சொல்றேன், இதே ரங்கல அவர்க்கே நான் நேரலையில இந்த கேள்வி வச்சேன். அழகா சொன்னாரு. EVKS இளங்கோவன் கண்ணாடியில அவர் மூஞ்ச பாக்குறாரான்னு கேட்டாரு. திரு ஸ்ரீதரன் இதே அரங்கில EVKS அவர்களிடமே இந்த கேள்வி வைக்கப்பொழுது அவர் சொன்னாரு, ஆமா, எங்களுடைய அன்னை சோனியா காந்தியின் மீது இதுபோல் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை பாஜக வைத்தது, அவர்கள் அதை மன்னிப்பு கேட்கின்ற வரை அவங்களுக்கு அவங்க மொழியில சொன்னாதான் புரியுது, நான் அப்படி சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொன்னார். அதுவும் கண்டிக்கப்பட வேண்டியது. நான் என்னுடைய கேள்வி நான் வந்துடுறேன். நீங்க 2 பிரிவுகளுக்கு இன்னைக்கு அதிமுகவிற்கும் காங்கிரசுக்கும் மோதல் ஏற்படுவதற்கு இதுதான் காரணம். அதுதான் அந்த மையப்படுத்தி தான் அந்த சட்டப்பிரிவின்படி தான் புகார் கொடுத்திருக்கிறார் H. ராஜான்னு சொல்றீங்க. நான் கேட்கிறேன், இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில் பிரச்சனை ஏற்படுவது போன்ற கருத்துக்களை, எத்தனை கருத்துக்களை பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கிறார்கள். நீங்க எல்லாத்துக்கும் தனியா விவாதம் பண்ணலாம். ஏற்கனவே நீங்க எல்லாத்தையும் விவாதிக்கலாம். இன்றைய முதலமைச்சர் எவ்வளவு
நாங்க வழக்கு போட்டிருக்கிறோம், நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம், ஜனநாயக ரீதியில் ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம். நாங்க வழக்கு போட்டிருக்கிறோம், ஜனநாயக ரீதியில் ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம். மன்னிப்பு கேட்கிற வரை தவறான முறையில் மன்னிப்பு கேட்கிற வரை அவருடைய வார்த்தைகளை விட போவதில்லை. பிஜேபிக்கு வாக்களிக்காத அனைவரும் தவறான முறையில் பிறந்தவர்கள் சொன்னீங்க. நீங்க இதை விட நாகரிகமான கருத்தா? இது நாகரிகமான கருத்தா? அவர் சொல்லல, என்ன அவரே ஜெயராஜ் சொல்றாரு. இவருடைய தலைவரை பத்தி இதே இளங்கோவை பிஜேபி எம்பி சாத்வி நிரஞ்சன் பெண்கள் யாரும் வெளியில் செல்லக்கூடாது, 4 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அது மட்டும் தான் அவங்க தகுதின்னு பேசுறாரு. அதை வார்த்தை வித்ரா பண்ணாங்களா? அது கண்டனம் தெரிவிச்சாங்களா? எச்சாதா எங்க போனாரு? பிஜேபிக்கு வாக்களிக்க அனைவரும் தவறான முறையில் பிறந்தவர்கள். அன்னைக்கு எச்சாதா காதிக்கலையா? ஊதிய உயர்வுக்காக நர்ஸ் எல்லாம் ரோட்ல போராடும்போது அந்த கோவாவோட பிஜேபி சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னாரு? அம்மா தயவு செய்து ரோட்ல போடுறீங்க, கருத்துறீங்கன்னா திருமணம் ஆகாதுன்னாரு. இதோட கேவலமா என்ன சொல்ல முடியும்? பெண்கள் நிறைய பட்டியல் இருக்கு. பெண்கள் சொல்லுங்க. அப்படிதான் அதுதான் சொல்றேன். பட்டியல் வந்து பாருங்க, பட்டியல் வந்துட்டு இருக்கு. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் தெளிவா புரியுது. நான் இந்த எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி இருந்தார் அவரு. நீங்க இந்த எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தையை அவர் சொல்லி இருந்தாரு. மாறி ஜெயலலிதா அவர்கள் மிக கேவலமா அன்னை சோனியா காந்தி பத்தி பேசினாங்க. எப்பன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்குல நளினியோட குழந்தை வந்து கருணை மனு கொடுக்க, என்னோட அம்மாவுக்கு தூக்கு தண்டனை கொடுக்காதீங்கன்னு, அந்த கருணை அன்னை உள்ளத்தோட கருணை மனுவை ஏற்று அந்த அம்மாவை தூக்கு தண்டனை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லும் போது இதே அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க தெரியுமா? இவங்க எல்லாம் பதிவிரத பத்தினியான்னு கேட்டாங்க. ஏன்னா கணவரை கொன்றவரை கொலையாளிகளுக்கு பதிவிரத பத்தினியான்னு கேட்டாங்க. பதிபக்தியும் அல்ல தேசபக்தியும் அல்ல அப்படிங்கறத கேட்டாங்க. அன்னைக்கு நாங்க இதே மாதிரி ரோட்ல இறங்கி போறோம். ரோட்ல இறங்கி போறோம். கூட்டணி நீங்க முறையில இப்ப அவங்க ஒரு நீளமான அன்னை சோனியா காந்தியை சோனியா காந்தி வீட்டில் இருக்க நாயின்னு சொன்னாரு. அதை போட்டு கேட்டுங்க முதல்ல. எல்லாருமே நல்ல கருத்துக்களோடு ஏன் அரசியல் செய்ய இயலவில்லை அப்படிங்கறத அந்த விவாதத்தினுடைய நோக்கமே. திருஷேக் அவங்க வரிசை எடுக்கிறாங்க. நாஞ்சில் சம்பத் குறித்து பேசுறாங்க. சமீபத்தில் மறைந்த சசிபெருமாள் குறித்து கூட அவர் பேசிய ஒரு பேச்சு சர்ச்சையானது. அவர் உயிரிழந்த பிறகும் கூட, உயிரோடு இருக்கிறவர்கள் உயிரிழந்த பிறகும் கூட அவர் பேசின கருத்து. என்னுடைய கேள்வி என்பது, இதே சம்பத் அவர்கள் மதிமுகவில் இருந்த பொழுது அதிமுகவுடைய பொதுச்செயலாளரை குறித்து மிக மோசமாக பேசியிருப்பதாக அதிமுகவே வழக்கு தொடர்ந்தது. நான் சொல்ல, அதிமுக அவர் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தது. அதிமுகவில் சேர்ந்த பிறகு அந்த வழக்கு எல்லாம் விலக்கிக் கொள்ளப்பட்டன. எல்லா கட்சிகளிலும் இது நடக்குது. இந்த கட்சியில் இருக்கும்போது அந்த கட்சி தலைவர் திட்டுறாங்க, அங்கே போய் சேர்ந்தோன்னா வழக்கு விட்ரா பண்ணப்படுது. அப்போ திட்டுறது அல்ல பிரச்சனை, திட்டுங்க எவ்வளவு வேணாலும், எங்க கட்சிக்கு வந்துட்டீங்கன்னா விட்ரா பண்ணிடுவோம். என்ன மாதிரியான நடவடிக்கை, என்ன மாதிரியான ஒரு மோசமான ஒரு அரசியல் இது? அதான் சொன்னேன் இல்லையா, இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கும்போது ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, அரசியலை பிழைப்பாக வைத்து கொண்டிருக்கின்ற சில பேர் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது இரண்டாங்கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய செய்கின்ற தவறான காரிய காரணங்களால் தன்னை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இப்படி பேசினால் சரியாக இருக்கும், அப்படி பேசினால் சரியாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் பேசுகின்ற முதற்கட்ட தலைவர்கள், கட்சியினுடைய தலைமைகள் அவர்களை இனம் கண்டு அவர்களை கட்டுப்படுத்தவோ அல்லது அவங்களை என்கரேஜ் பண்ணவோ செய்யாம இருக்கணும்ல. இல்ல, கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாங்க. இதுல இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் கட்ட தலைவர்களே இப்படி பேச வர்றதுதான் இன்னைக்கு வாதத்துக்குரியதா இருக்கு.
இப்ப இளங்கோவன் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி நல்ல பாரம்பரியத்திலிருந்து வந்தவர், நல்ல ஒரு நிலையில உள்ளவர். அவர் ஏன் அதாவது பேசலைங்கிறார். இப்ப அவர் பேசும்போது அவருடைய இதை நீங்க போட்டு காட்டீங்க, நான் அது மாதிரி பேசல. இப்ப அவர் சொல்ற இந்த இடம் வந்து அவர் இப்ப சொன்னார் இல்லையா, நமக்கு உங்களுடைய காட்சியில நான் பார்த்தேன். இப்ப இந்த இதுல வந்து அவர் சொல்லலைங்கிறார். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சொல்லாத சொல்லு அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாரு இல்ல மறைக்கிறாருங்கிறது நம்ம ரெக்கார்ட் இருக்கு. ஆமா, நீங்க அதிமுக தொண்டர்கள் நீங்க பயப்படுறாங்க. அதிமுக அரசாங்கம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க, பார்த்து பயப்படுறாங்க. அவர் பேசிய வார்த்தை எங்ககிட்ட இருக்குது, ஒளிபரப்ப முடியாத அளவில் அந்த வார்த்தை இருக்குது. அடக்க முடியாது, சத்தம் கொடுத்து அடக்க முடியாது, சத்தம் கொடுத்து அடக்க முடியாது, தேவையில்லை. நீங்க பேசுறது சரியில்லை, சத்தம் கொடுத்து அடக்க முடியாது. அதனால என்னுடைய கேள்வி என்பது, நான் இதே இந்த முதல் கட்ட தலைவர் சொன்னீங்களா, அவங்க மோடியில் ஆரம்பிச்சு சில உதாரணம் சொன்னாங்க, இவங்க சோனியா காந்தியில் ஆரம்பிச்சு சில உதாரணம் சொன்னாங்க, அவர் திரு கருணாநிதி அவர்களை பற்றி சொல்கிறார், அவங்க செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி முதல் கட்ட தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள் என்ற அந்த வாதத்திற்குள் நீங்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களும் அடங்குகிறார்களே என்பதுதான் கேள்வியா இருக்குது. அவர்களுடைய கருத்து கடந்த காலங்களில் இவ்வாறு தான் இருந்திருக்குது. அதான் இந்த நிலை மாற வேண்டும், அரசியல் நாகரிக வேண்டும், இது கூடாது, இது கண்டிக்கத்தக்கது. இதுக்காக போராட்டம் பண்றது, ஆர்ப்பாட்டம் பண்றது, வழக்கு தொடுப்பது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கணும்ங்கிறதா எங்களுடைய கருத்து. ஆர்ப்பாட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணணும், இந்த மாதிரி உள்ள தலைவர்களை நம்ம வளர விடக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய பர்மிஷன் வாங்கி தான் நீங்க வழக்கு போடுங்க, கோர்ட்ல பாத்துக்கலாம். நீங்க கோர்ட்ல பாத்துக்கலாம், நீங்க வழக்கு போடுங்க, வழக்கு போடுங்க, கோர்ட்ல பாத்துக்கலாம். நீங்க சொன்னீங்க நீங்க வழக்கு போடுங்க, கோர்ட்ல பாத்துக்கலாம். ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவார்கள் நீங்க வழக்கு போடுங்க, கோர்ட்ல சந்திக்கலாம். அது வழக்கு போடுங்க, பாத்துக்கலாம். அதனால இது தொடரும். இவர் அடங்குற வரைக்கும் இது தொடரும். இல்ல, இது அடங்குற வரைக்கும் இது தொடரும். அடங்குற வரைக்கும் தொடரும். மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் தொடரும். நீங்க கொஞ்சம் அடங்குங்களா? யாரோ ஒருத்தர் அடங்குங்க. நான் பாருங்க, அதுதான் கேள்வி. ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை பத்தி சொன்னீங்க. பச்சையப்பங்கல்லூரில் மாணவர்கள் தங்களுக்காக இந்த போராட்டத்தில் எந்த கட்சி தலைமையை எதிர்த்து போராட்டம் பண்ணல, மது விலக்கை வலியுறுத்தி ஒரு போராட்டம் பண்றாங்க. அவங்க சொன்ன மாதிரி அதுவும் காணொலி இருந்தது, இதே மேடையில பார்த்தோம், கண்ணால் பார்த்தோம், இரும்பு கம்பியால் தாக்கப்படுகிறார்கள், மாணவிகள் எட்டி மிதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு இந்த போராட்டத்தை கையாண்ட இதே விதத்தோடு தான் அந்த மாணவிகளை கையாண்டதா காவல்துறை? இன்றைக்கு காவல்துறை போராட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. இல்ல இல்ல இல்ல, அன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. நீங்க வந்து இந்த நோக்கத்தையே திசை திருப்ப நினைக்கிறீங்க. காவல்துறை மேல குற்றச்சாட்டு சொல்ல வர்றீங்களா, இல்ல அரசியல் தலைவர்கள் மேல குற்றச்சாட்டு பேசுறவங்க மேல குற்றச்சாட்டு சொல்ல வர்றீங்களா? ஆக மொத்தம் நான் இங்க பேசிட்டு இருக்கேம்மா, நான் பேசும்போது நீ போய்டாத. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பேச தெரியல, பேசுறதுக்கு கண்ணியம் வேணும். அப்படி கண்ணியம் இல்லைங்கும் போது 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு தலைவி, அந்த இயக்கம், அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் போராடுவார்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணுவார்கள். நீங்க வழக்கு போடணுமா, வழக்கு போடுங்க. நீதிமன்றத்தை சந்திக்கணுமா, நீதிமன்றத்தை சந்திப்பாங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது, இங்கே சாதாரண அப்பாவி மக்களுக்கு தன்மானமும் சுயமரியாதை எல்லாரும் தலைவர் அது 1.5 கோடியா இருக்கணும், 20 லட்சமா இருக்கு, 50 லட்சமா இருக்கணும், சோ அண்ட் சோ. தலைவராக இருந்தால் விமர்சிக்க கூடாது, மத்தவனை எப்படி வேணாலும் பேசலாங்கிற போர்